உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த அக்கிரமங்கள்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம உலக காரியங்களுக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பது தான் பெரிய பாவமா இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன். அவருடைய வார்த்தை மூலமா தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் நமக்கு கூறியிருக்கிறார். நம்ம அதன்படி கீழ்ப்படிந்து செய்யாம அதற்கு ஆப்போசிட்டா நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. ஆனா நெறைய நேரம் நம்ம என்ன சொல்றோம், கீழ்ப்படியாம நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு பதில் வரல, எனக்கு விடுதலை வரல நம்ம கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எதுவுமே நடக்காது. ஏனென்றால் தேவன் பலியை பார்க்கிலும் நம்முடைய கீழ்ப்படிதலையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய வார்த்தை, அவருடைய பாதையில நம்ம செல்லும் பொழுது தான் நம்ம சுதந்திரவாளியாக மாற முடியும். சில நேரங்கள்ல நம்முடைய சொந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது, நாமளே ஒரு வழியை நம்ம ஆயத்தம் பண்ணி போகும் பொழுது, அந்த இடத்துல டிலேஸ் தான் நடக்கும். விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல காத்து கொண்டிருக்கிற எனிமி டீமுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய வழிகளை விட்டு சொந்த வழியில நடந்தோமானால், ஈஸியா வித்தின் மினிட்ஸ்ல நம்ம அந்த டிசப்ஷன்ஸ்குள்ள விழுந்து அழிந்து போவோம். மாறாக நம்ம மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிறார்.